வாணியம்பாடி அருகே காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்த கைப்பந்து போட்டியை துவக்கி வைத்தார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்திற்கு உட்பட்ட உதயந்திரம் பகுதியில் திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் கிராமங்களுக்கிடையான கைப்பந்து போட்டியினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் துவக்கி வைத்தார். இந்த கைப்பந்து போட்டியில் வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்திற்கு உட்பட்ட 4 அணிகள் பங்கேற்ற நிலையில் முதல் பரிசை துறையேரி அணியும், 2ஆம் பரிசை வளையாம்பட்டு பெஞ்சாபுர அணியும், 3ஆம் பரிசை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் அணியினரும், 4ஆம் பரிசை உதயந்திரம் தூய நெஞ்சம் அணியினரும் பெற்றனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது. மேலும் போட்டியின் போது பேசிய திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் அவர்கள், விளையாட்டு வீரர்கள் அனைவரும் சாதி மதங்களை கடந்து அனைவரும் ஒற்றுமையாக விளையாட வேண்டும். மேலும் பள்ளி கல்லூரிகளில் சிறப்பாக விளையாடும் விளையாட்டு வீரர்கள் சிலர் போதை பழக்கத்தினால் வாழ்க்கை இழந்துள்ளனர். அதனால் நீங்களும் போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது என்றும் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் இதுபோன்ற பல போட்டிகள் நடத்த திட்டமிட்டு உள்ளதாகவும் கூறினார். இதில் விளையாட்டு வீரர்கள், காவல்துறையினர், அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் வாணியம்பாடி செய்தியாளர் விக்னேஷுடன் உங்கள் தவசி ரமேஷ். இப்படி போதை இல்லாம ஜாதி வேறுபாடு இல்லாம ஊர்ல தான் நிம்மதி வரும். ஒன்லி தோஸ் பீப்புள், அதாவது அந்த ஊர்ல உள்ள மக்கள் தான் பெரிய லெவலில் ரீச் ஆகும். ஸோ ஐ விஷ், honestly wish that ரொம்ப டேலண்ட் உள்ள பீப்புள் இன்னும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு 10 டோர்னமெண்ட்